எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்கள் கர்த்தரை தேடும்படி, கர்த்தரை ஆராதிக்கும்படி, ஜெபிக்கும்படி கடந்து வந்திருக்கிறீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் எந்த குறை இல்லாத அளவுக்கு கர்த்தரை உங்களை ஆசீர்வதித்து பிறகு பண்ணுவாராக. ஆமென். இந்த நாளிலே நாம் ஒரு சில வசனங்களை தியானித்து இந்த கூட்டத்தை முடிப்போம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள, இயேசுக்குள்ள இருந்தானா அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பழைய காரியங்கள் எல்லாமே என்ன செஞ்சிடுமா? அவன் ஒரு புது சிருஷ்டியாக, புது படைப்பாக இருக்கிறான். அப்படி என்றால் இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் பழைய காரியங்கள் இருக்கக்கூடாது, புதிய காரியங்கள் நடக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் இருக்கிற வாழ்க்கை வேறு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு வாழ்கிற வாழ்க்கை வேறு. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பல பாவமான வாழ்க்கைகள், பல தவறான காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், குற்றப்படுத்துதல், குறை சொல்லுதல், அவதூறு வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், இப்படி தேவையில்லாத ஒரு காரியங்கள் ரட்சிப்புக்கு முன்னால் ஒரு மனிதனுக்கு இருக்கும். ஆனால் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிற்பாடு பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்படி என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்கள் நடக்கணும். புதிய அன்பு வந்திருக்கணும், புதிய சமாதானம் வந்திருக்கணும், புதிய இரக்கம் வந்திருக்கணும், புதிய தயவு வந்திருக்கணும், புதிய செழிப்பு, புதிய வெற்றி, புதிய விடுதலை என்ன செய்யணும் வந்திருக்கணும், பார்த்துக்கொள்ளணும். ஆனால் இப்போது இருக்கிற நிலைமை கண்காணிக்கும் போது, அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற பிள்ளைய வாழ்க்கையில் புதுசாக ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. புதுசாக ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. வாழ்க்கை என்பது ஒரே போராட்டம். படிக்கிற பிள்ளைகளுக்கும் போராட்டம் இல்லையா? பிள்ளையை பெக்கிறது போராட்டம், வளர்க்குறது போராட்டம், சாப்பாடு வைக்கிறது போராட்டம், ஸ்கூலில் சேர்க்கறது போராட்டம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறது போராட்டம், மேக்ஸ் வரல போராட்டம். என்ன இதே போராட்டத்துலாம் உங்கள் மனுஷனை பிறக்கிறதே பெரிய இதாக இருக்கு. ஒரே போராட்டம் தான். ஆனால் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிஞ்சு போகணுன்னு போட்டிருக்கு. பழையவைகள் எங்கே ஒளியுது? ஒருவன் இயேசுக்குள்ளே இருந்தால் பழசு ஒளியணுன்னு போட்டிருக்கு வசனம். ஆனால் ஒளிய மாட்டேங்குதே, ஒளிய மாட்டேங்குதே. எல்லாம் புதுசாக என்ன அப்படி எப்படி வசனம் என்ன சொல்லுது? புதுசுன்னு போட்டிருக்கா, எல்லாம் புதுசுன்னு போட்டிருக்கா? எல்லாமே. அப்புறம் என்ன அர்த்தம்? எல்லாம் என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில் உன் பழக்க வழக்கம், உன் அன்பு, சமாதானம் எல்லாமே என்ன செய்யணும்? புதுசாக என்ன செய்யணும்? வரணும், பார்த்துக்குள்ள. ஆனால் இந்த வசனத்தின்படி இந்த காலத்தில் நடக்கிற மாதிரி தெரியல. நடக்குது. ஃபஸ்ட்டு என்ன, நீங்களாம் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டானா, கிறிஸ்துவுக்கு வந்துட்டானா, முதல்ல அவனுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதி. நான் செத்தா பரலோகத்துக்கு போவேன், அது ஒரு நிம்மதி. ஏன்னா நரக வாழ்க்கை போய் பரலோக வாழ்க்கை வருது. அதனால் கிறிஸ்துக்குள்ள இருந்து பாடுபடுதுன்னா அது சில நன்மைகளுக்காக தான், சில காரியங்களை கற்றுக்கொள்வதுக்கு தான். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும். எப்படி போட்டிருக்கு? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் அது நன்மைக்கு எதுவும் முடியுது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில், ஒருவன் கிறிஸ்துக்குள் இருக்கிற வாழ்க்கையில் ஒரு தீமை வருதா, ஒரு கண்ணீர் வாழ்க்கை வருதா, ஒரு வேதனை வருதா, அது எதுனாவா என்ன சொல்கிறாருன்னா, அது கடைசியில் உனக்கு நன்மையில் தான் முடியும் அப்படிங்கிற. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது, தீமைக்கு எதுவாக நடக்கலை. இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையில், சப்போஸ் ஒரு விளைவனை வந்தாலும், சப்போஸ் ஒரு நெருக்கம் வந்தாலும், சப்போஸ் ஒரு நிந்தை வந்தாலும், சப்போஸ் ஒரு அவமானம் வந்தாலும், கர்த்தர் சொல்கிறாரு,
அது நீ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத, வேதனைப்படாத, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டம் சொல்லாத. கர்த்தர் சொல்கிறாரு, அது உனக்கு நன்மையிலே முடிய போகிறது. அது உனக்கு நன்மையிலே முடியும். அதான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு எது. இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், நீ ஒரு கண்ணீர் விட்டு வேதனைப்படுறாயா, அதுக்கு பலன் இருக்குது. நன்மையில என்ன செய்ய போகுது? முடிய போகுது. அதனால் இப்போ யோபுக்கு என்ன தப்பு பண்ணார், என்ன பாவம் பண்ணார், எல்லாம் போச்சு. அவர் உத்தமன், சன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு வந்த பாடு எந்த மனுஷனுக்கும் வராது. ஆனால் முடிவு என்னாச்சு? அவருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இழந்தது எல்லாத்தையும் என்ன செஞ்சார்? பெற்றுக்கொண்டார். அன்பாண்டவள் பொண்ணாக விளங்கினார். அதே போல் இந்த சோதனை நேரத்தில், வேதனை நேரத்தில் நீங்கள் அது ஒரு பரீட்சை, அது ஒரு டெஸ்ட்டு. பரீட்சை என்ன செய்யும்? விசுவாசத்தை பெருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்யணும்? இருக்கணும். சரி, போகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல், அதாவது இந்த உலகத்துக்குண்டான வேஷத்தை நீங்கள் தரிக்காமல், உலகத்துக்குண்டான பாவத்தை தரிக்காமல், உலகத்துக்குண்டான ஆசபாசங்களை தரிக்காமல், உலகத்துக்குண்டான ஆடம்பரங்களை தரிக்காமல், தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது நன்மை, தேவனுக்கு எது பரிபூர்ணம் என்பதை நீங்கள் அறிந்து உங்கள் மனது புதிதாக்கப்பட வேண்டும். உங்கள் மனது என்ன செய்யப்பட வேண்டும்? புதிதாக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த மனது பழைய காரியங்களையும் பழைய எண்ணங்களையும் கொண்டு வராமல் உங்கள் மனது என்ன செய்யணுமா? புதுசாக வச்சுக்கணுமா? பழசை யோசிச்சிங்கன்னா, பழசை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேதனை வரும். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, தேவனுக்கு பிரியமானது எனதென்று பகுத்தறிந்து சோதித்து உங்கள் மனதை என்ன செய்யுங்க? புதிதாக்குங்கள். அப்புறம் என்ன அர்த்தம் பண்ணு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, தேவனுக்கு எது பிரியம், எது பிரியம் இல்லாதது என்பதை நீங்கள் அறியணும். அறிஞ்சு நான் செய்கிற காரியம், நான் இப்போது என் வாழ்க்கையில் இருக்கிற காரியம், செய்கிற காரியம் தேவனுக்கு பிடித்தமாக இருக்கிறதா, தேவனுக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையை ஓட்டுறேனா, தேவனுக்கு பிடிச்ச மாதிரி குடும்பம் நடத்துகிறேனா, தேவனுக்கு பிரியமாக நான் என் குடும்பத்தில் இருக்கிறேனா, அப்போ நான் அறிஞ்சு அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அப்போ தான் நம்முடைய மனது என்ன செய்யணும்? புதிதாக்கப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்துக்கள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து பண்ண எல்லாம் புதிதாயின. ஆனால் புதிய காரியம் நடப்பதுக்கு நம்முடைய மனதை முதல் சரி பண்ணணும். நம்முடைய மனதை என்ன செய்யணும்? சரி பண்ணணும். மனதுக்குள்ளே கசப்பையும், மனதுக்குள்ளே வெறுப்பையும், மனதுக்குள்ளே சண்டையும், மனதுக்குள்ளே பொறாமைகளையும், மனதுக்குள்ளே வறுமை எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மனது புதிய மனதாக இருக்க முடியாது. அது பழைய மனது. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு பிரியமானது என்ன? ஜெபம் தேவனுக்கு பிரியமானது, துதி தேவனுக்கு பிரியமானது, விசுவாசம் தேவனுக்கு பிரியமானது, அன்பு தேவனுக்கு பிரியமானது, சமாதானம் தேவனுக்கு பிரியமானது, இரக்கம் தேவனுக்கு பிரியமானது, தாழ்மை தேவனுக்கு பிரியமானது, பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமானது. அப்போ இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கும் போது, உங்கள் இதயத்தில் வச்சுருக்கும் போது உங்கள் மனம் புதிதாய் மாறுகிறது. நீங்கள் உலக கவலையும், உலக ஆசபாசங்களையும், உலக ஆடம்பரங்களையும் இங்கே உள்ளே கொண்டு வரும்போது அந்த மனது புது மனதாக மாறாதுங்கிறார். அதான் சொல்கிறாரு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்காதீங்க, இந்த உலகத்துக்குறான வேஷத்தை நீங்கள் போடாதீங்க. உங்கள் மனது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து சிந்தித்து நீங்கள் வாழ்க்கையை நடத்தணும். பார்த்துக்கொள்ளுங்க. என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே வரல, நான் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்கணும், ஏசப்பட்ட ஆண்டவரே, என் மனதில் என்ன இருக்கிறது, உங்களுக்கு பிரியமானது இருக்கா, உங்களுக்கு பிடிக்காத காரியம் எது இருக்கா என்பதை எடுத்து போட்டு நீங்கள் வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் காலத்தில் விசுவாசிகள் ஒருமனப்பட்டு எங்கேயாவது ஜெபிச்சாங்கன்னா தூதன் இறங்கி அற்புதம் பண்ணுவாராம். ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்குமா? பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது விசுவாசிகளாக ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல ஜெபிச்சார்கள். தூதன் இறங்கி பேதுரு வெளியே விட்டார். அப்போ அந்த காலத்தில், அப்போஸ்தலர் காலத்தில் தேவ பிள்ளைகள், சபை மக்கள், ரசிக்கப்பட்டவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டால், விசுவாசிகள் எல்லாருமே ஒரே மனமும் ஒரே இருதயம் இருந்துச்சு. அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரே மனது ஒரே இருதயம். எப்படி எல்லாம் சொல்லுங்கள்? ஒரே மனது
ஒரே இருதயம், ஒரே மனது, ஒரே இருதயம். இப்போ என் மனதுக்குள்ளே இங்கே வர்றவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நினச்ச காரியம் நல்லா நடக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு என் மனதில் நான் என்ன செய்கிறேன், நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் என்ன செய்யணும், உங்கள் மனதுக்குள்ளே நினைக்கணும். அவள் எங்கே தேரப்போற, அவள் தேர மாட்டா. இந்த பிள்ளை எங்கே படிக்க போகுது, இதெல்லாம் படிக்கிற மாதிரி தெரியல. இது எங்கே உருப்பட போகுது, இதெல்லாம் உருப்புற மாதிரி தெரியல. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பேசும்போது, இப்படிப்பட்ட காரியங்களை நினைக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரே மனதும் கிடையாது, ஒரே இருதயமும் கிடையாது. உங்களுக்குள்ளே ஒரு மனது, ஒரு குடும்பம் இருந்தால், ஒரு குடும்பத்தில் 4 பேர் 3 பேர் இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குள்ளேயும் ஒரே மனது இருக்கணும், ஒரே இருதயம் இருக்கணும். அப்போ தான் உங்கள் மனது புதிதாக்கப்படுகிறது. பழையவைகள் ஒழியும், புதிய காரியம் நடக்கும். ஏன் புதிய காரியம் நடக்கலை, ஏன் புதுசு வரல அப்படின்னு கேட்டால் உங்கள் மனதில் ஏதோ ஃபால்ட் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்க அப்போஸ்தலர் காலத்தில் அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே வசனம் திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும். பார்த்தீங்களா எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா? விசுவாசிகளான கூட்டத்தார் ஒரே மனது, ஒரே இருதயம். அப்படி மட்டும் நம்ம வாழ்ந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் புது புது காரியமாக நடக்குங்க. ஏன் புது புது காரியம் நடக்கலை அப்படின்னு கேட்டால், நம்முடைய இருதயத்துக்குள்ளே, மனதுக்குள்ளே நீ பெரிய ஆள், நீ சின்ன ஆள், நான் அப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற மேற்றின்மை, பெருமைகள் இருப்பதுனால தான் புதிய காரியம் நடக்கலை. அப்போஸ்தலர் காலத்தில் ஏன் அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் மனது ஒரே மனதாக இருந்துச்சு, ஒரே இருதயமாக இருந்துச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியம் நடக்க வேண்டும் என்றால் உங்கள் மனதை சரி பண்ணுங்கள், உங்கள் இருதயத்தை சரி பண்ணுங்கள், ஒரே மனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதான் வேதம் சொல்கிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் என்பது எத்தனை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது, அங்கே நான் ஆசீர்வாதத்தின் ஜீவனை கட்டளையிடுவேன். ஒரு மனது இருக்கிற இடத்துல, ஒரு இருதயம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதத்தை நான் கட்டளை போடுவேங்கிறாரு. ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் விடிய விடிய ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் ஒரு மனது இல்லாமல், ஒரே இருதயம் இல்லாமல் நீங்கள் ஜெபிச்சாலும் பதில் வராது. பதில் வருவதுக்குள்ள ரகசியம் இதுதான், ஒரே மனது, ஒரே இருதயம். ஒரு குடும்பத்தில் புருஷன் பஞ்சாயத்து இருக்கீங்களா, பிள்ளைகள் இருக்கீங்களா, எல்லாரும் ஒரே மனமாக குடும்பம் நடத்தணும், ஒரு மனமாக வாழணும், ஒரே இருதயமாக இருக்கணும். புருஷன் ஒரு வழி, மனைவி ஒரு வழி, பிள்ளை ஒரு வழி போகும்போது ஒரு மனது கிடையாது. அப்படி என்னதான் விழுந்து ஜெபிச்சாலும் உனக்கு அற்புதம் நடக்காது. அற்புதம் நடப்பதுக்கு, ஒரு குடும்பம் ஆசீர்வாதம் இருப்பதுக்கு மெயின் சுச்சி, மெயின் காரியம், மெயின் அஸ்திவாரம் ஒரு மனது. வசனம் அப்படித்தான் சொல்லுது. நீ ஒருமித்து வாசம் பண்ணினால் அங்கே நான் ஆசீர்வாதத்தையும், அங்கே நான் ஜீவனையும் நான் கட்டளையிடுவேன் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் ஆசீர்வாதம் வரல அப்படின்னு கேட்டால், அதுக்கு பொறுப்பு தேவன் அல்ல, நம்ம தான். நம்ம குடும்பத்தில் ஒரு மனத்தை காத்துக்கொள்ள வேண்டும், அன்பை சமானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதான் மேற்று. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, உன் குடும்பம் செழிப்பாக வர்றதுக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை. 40 நாள் உபவாசம் தேவையில்லை. நீ சாதிக்க வேண்டிய காரியத்தை சாதிப்பதுக்கு உபவாசம் போடலாம். ஆசீர்வாதத்துக்கு நீ உபவாசம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதத்துக்கு மெயின் காரியம் ஒரு மனது, ஒரே இருதயம், ஒரே மனது, அவ்வளோதான். ஒரே இருதயம், ஒரே மனது நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையிலே உங்கள் வாழ்க்கை உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் உங்கள் குடும்பத்தில் 4 பேர் 3 பேர் இருந்தீங்கன்னா ஒரு மனமாக வாழ்கிறீங்களா, ஒரே இருதயமாக இருக்கிறீங்களா? அங்கே போட்டிருக்கு, சபையில் இருக்கிற எல்லா திரளான ஜனங்களும் ஒரே இருதயமாய், அது சபையில் இருக்கிறவங்க விசுவாசிகள்னு போட்டிருக்கு. இப்போ இன்றைக்கி சபையில் இருக்கிற மக்கள்லாம் நல்லா ஆசீர்வாதம் இருக்குன்னா மெயின் காரணமே, 100 பேர் வர்றீங்கன்னா 100 பேர் மனது ஒரு மனதாக இருக்கணும், 100 பேர் இறுதியும் ஒன்றா இருக்கணும். ஆசீர்வாதம் உங்கள் வீடு தேடி வரும். சர்ச்சு முடிஞ்சு வெளியே போகிறக்குள்ளையும் எத்தனையோ ஊர் கதை உலக கதை பேசிடுவோம். ஊர் கதை உலக, என்ன அவளை இன்றைக்கி காணா, அவன் நேற்று போனாள், அங்கிட்டு நேற்று மினிக்கிட்டு போனா, அப்படியா
சபைக்கு வர மாட்டாளே அவள் கிடக்கா, அவள் பேச்ச விடு. ஆனால் இப்படிலாம் நம்ம சபையில் பேசலை. இப்போ கிடையாது. முதல் இருந்துச்சு, இப்போல்லாம் கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். உம்முன்றதான் இருக்கையான்ற மாதிரி அர்த்தம். நான் சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுமுறுப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புறங்குறுதல், ஒருத்தர் குற்றப்படுத்துறது நம்ம சபையில் இல்லவே இல்லை. ஆமாவா? உண்மை தானே? இப்போ இங்கே உட்காந்துருக்க அப்படி யாராவது பேசியிருக்கீங்களா? பக்கத்தில் உட்காந்துருக்க ஆளை பார்த்து அப்படி முறைக்கிறீங்களா? இல்லை. உங்கள் முகத்தில் ஒரு கலை தெரியுது. அதனால் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. சபையில் யாரை பற்றியும் பேச வேண்டாம். எல்லாரும் வாழ்ந்திருக்கணும், எல்லாரும் ஓய்ந்திருக்கணும், எல்லாரும் செழிப்பாக இருக்கணும். இயேசு பாவிகளை மனம் திருப்ப தான் வந்தார் பூமிக்கு. யாரை மனம் திருப்ப வந்தார்? பாவிகள்லாம் யார்? பாவமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களை மனம் திருப்ப தான் இயேசு பூமிக்கு வந்தார். அவரே மன்னித்து பிள்ளையை ஏற்றுக்குவார். ஆனால் நம்ம மன்னிக்க மாட்டான். அவள் அப்படிப்பட்டவ தானே, அவளை பற்றி தெரியாதாக்க உனக்கு. ஆனால் அவர் மன்னிச்சிட்டார். நம்ம என்ன செய்யணும்? மன்னித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, உங்கள் மனதை நீங்கள் புதிதாக்கும் போது உங்கள் வாழ்க்கையும் புதுசாக என்ன செஞ்சிடும்? மாறிடும். 2 கொரிந்தியர் 4:16. ஓ ஹல்லேலூயா. புறம்பான மனுஷன் என்ன ஆகுதுன்னா, உள்ளான மனுஷன் எப்படி? நாளுக்கு நாள், இன்றைக்கி ஒரு புதுசு, நாளைக்கு ஒரு புதுசு, நாளை கழிச்சு ஒரு புதுசு. ஒவ்வொரு நாளும் என்ன ஆகுது? மனது என்ன ஆகுது? புதிதாக்கப்படுகிறது. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா விளக்கிட்டே இருந்தீங்கன்னா பல 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 பலன்னு வரும். பார்த்துக்கொள்ளுங்க. விளக்கம் தூக்கி மூளையில் போட்டிங்கன்னா அப்படியே அழுக்கு பிடிச்சி கறி பிடிச்சி கிடக்கும் விளக்கிறனால. இப்போ அதே போல் நம்முடைய உள்ளான மனுஷனை என்ன செய்யணும்? நீங்கள் புதிதாக்கணும். எப்படி புதிதாக்கணும்? நாளுக்கு நாள் புதிதாக்க வேண்டும். அப்போ நம்ம மனது புதுசாகிறது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, பாத்திரம் வளர்க்குறதுக்கு அந்த பொடி இந்த பொடியை போட்டு பாத்திரம் வளர்க்குறீங்க. அப்போ நம்ம மனம் புதிதாக்கிறதுக்கு தேவனுடைய வசனம் தான். தேவனுடைய வார்த்தை நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது உங்கள் மனது புதிதாக மாறுகிறது. எபேசியர் 4:22. கெட்டுப்போன பழைய மனிதனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவில், உங்கள் உள்ளத்தில் புதிதான புதிய மனுஷன்னா என்ன? பழைய கோபத்தை கலைக்கணும், பழைய சண்டையை கலைக்கணும், பழைய முறுமுறுப்பை கலைக்கணும், பழைய போராட்டத்தை கலைக்கணும், பழைய பாவத்தை என்ன செய்யணும்? கலைச்சி போடணும். அதை கலைச்சி தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு அப்புறம் உங்கள் உள்ள ஆவி என்ன ஆவியாக இருக்கணும்? புதிய ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்ட, அப்போ தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட புதிய மனிதன் என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் மனது புதிதாக்குற ஒரு சூழ்நிலை. மனது புதிதாக்குற ஒரு சூழ்நிலை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் மனது புதிதாக்கப்பட வேண்டும். ஆசீர்வாதத்துக்கு மெயின் அச்சாரமே இந்த மனசு புதுசாக மாறணும். பழைய மனுஷனை என்ன செஞ்சிருங்க? கலைச்சி போட்டுருங்க. கொலோசியர் 3:10. ஹல்லேலூயா. புதிய மனிதன் என்ன செய்யணும்? அப்போ என்னன்னா, நீங்கள் அன்பாக நடந்தீங்கன்னா, சமாதானமாக நடந்தீங்கன்னா, விட்டு கொடுத்து நடந்தீங்கன்னா, தாழ்மையாக நடந்தீங்கன்னா, பரிசுத்தமாக நடந்தீங்கன்னா, உண்மையாக நடந்தீங்கன்னா, நீங்கள் புதிய மனிதனை என்ன செஞ்சுருக்கீங்க? தரித்திருக்கிறீங்க. அதான் பழைய மனிதனை கலைத்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்வது. உங்கள் இறுதிய நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? புதிதாக்கப்பட வேண்டும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, உலகத்தின் ஆவியை 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் இப்போ நீங்கள் எந்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க?
உலகத்தின் ஆவியை பெறல. இங்கே இருங்க, இப்போ அந்த மனதுக்குள்ளே வந்து 2 ஆவிக்கு இடம் கொடுக்கலாம். மனதுக்குள்ளே எத்தனை ஆவிக்கு இடம் கொடுக்கலாம்? 2 ஆவிக்கு இடம் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி நம்மகிட்ட இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்து ஆவி நம்மகிட்ட வருது. உலகத்து ஆவி யாராச்சும் சொல்லுங்கள் பார்ப்போம். உலகத்தின் ஆவி பொறாமை, இச்சை, பெருமை, கோபம், ஆடம்பரம், மினுக்குன்னா அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குலுக்கு, பெருமை. இப்போ வந்து உலகத்தின் ஆவின் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு ட்ராமா பார்க்குறீங்க, ஏதோ ஒரு சினிமா படம் பார்க்குறீங்க, அந்த நடிகை என்ன போடுறாங்களோ அந்த மாதிரியே போடுற. அது வந்து எங்கேருந்து வருது? உலகத்துலேருந்து வருது. கர்த்தர் நல்லா அழகாக பெண்களுக்கு முடியை கொடுத்துருக்குறார். முடி நீளமாக, அந்த காலத்தில் முடி இவ்வளோ நீளத்துக்குலாம் இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் கொடுத்த முடியை என்ன செஞ்சுறாங்க, இவ்வளோ நீளத்தை கட் பண்ணி விட்டுறாங்க. கட் பண்ணி விட்டு கிராப் மாதிரி வச்சிடுறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க இப்படி இருக்காங்க. இதான் பேஷன் அப்படிங்கிறாங்க. இதான் பேஷன். இப்போ இருக்கிற காலம்புற கடைசியில் வந்துட்டு சடை பண்ணுறதுக்கு எங்கே நேரம் இருக்கிறது? இப்போல்லாம் ரிப்பனு வந்து விற்கிறது கிடையாது. ரிப்பனு சடையில் முன்னாடி ரிப்பன் போடுவாங்க தெரியுமா? பின்னி ரிப்பனு போடுறதுலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. சில பேர் வந்து சடை பண்ணுறதே கிடையாது. அப்படியே முழுக்கறின்னு இப்படி விட்டுறாங்க முடி அப்படியே சீ விட்டுறா. முடி அப்படியே இது வரைக்கும் நிற்கிது. அப்படியே ஹாய்ன்ட்டு போகிறாங்க. அப்புறம் முடியை பாதி இப்படி போட்டு பாதி இங்கிட்டு தொங்குது, பாதி அங்கிட்டு தொங்குது. பாதி இங்கே தொங்குதியா, பாதி முடி அங்கிட்டு தொங்குது. இந்த டிவியில் செய்தி வாசிக்கிறவங்களாம் அப்படி போட்டிருப்பாங்க, முடி அப்படி போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஆளுக்கு பாதி முடியை போட்டுக்கிட்டு நடந்து போகுதுக்கிற ரோட்டில். இங்கிட்டு பாதி தொங்குது, அங்கிட்டு வெளியே பாதி தொங்குது. இதெல்லாம் வந்து உலகத்தில் அவனை பார்த்து கண்டு உலகத்தை ஆவி சடை போட்டிருக்கனால அழகாக சடையை பின்னி போட்டு நீ பாட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். அப்புறம் மட்டும் இப்படி சுருட்டி முன்னாடி இந்த நெத்தி பூரா அவன் சுருண்டு கிடக்கும். பார்த்தா பேசணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து உலகத்திலேருந்து வருகிற ஒரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஆம்பல் பசங்க முடி வெட்டுறாங்க, இங்கே முடி இருக்குது, சுற்றி என்ன பண்ணிடுறாங்க, ஒட்டை வெட்டிடுறாங்க. கடை இங்கே தான் முடி இருக்குது. இந்த குருவி கூடு கட்டின மாதிரி இங்கே ஒரு குருவி வந்து உட்காந்து முட்டை போடுற மாதிரி இங்கே முடி சலச்சலன்னு வச்சுருக்காங்க. சுற்றி பார்த்தா வழுக்கையாக இருக்குது. அப்படியே இது வரைக்கும் வழுக்க, நடுவில் மட்டும் முடி இருக்குது. என்னையா அப்படின்னு கேட்டால் அது பேஷன். இதெல்லாம் வந்து உலகம் பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் வந்து என்னது? உலகம். அப்போ அந்த உலகத்தை வைக்கும்போது அந்த உலகத்தின் ஆவியை நமக்குள்ளே வந்துடும். அதனால் உங்கள் பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி முடியை வெட்டுறது, இந்த சடையை பின்னி அப்படி போகிற என்னமோ நடக்குது. அதெல்லாம் செய்ய விடாதீங்க. உலகத்தின் ஆவி உள்ளே வந்துடுவான். உலகத்தின் ஆவி என்ன செஞ்சிடுவான்? உள்ளே வந்துடுவான். அவரை உள்ளே வைங்க. அவரை என்ன செய்யுங்க? உள்ளே வைங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 51:10-12. தேவனே சுத்த இதயத்தை என்ன செய்யுங்க? உண்டாங்க. நிலவரமான ஆவியை என்ன செய்யுங்க? என் உள்ளத்தில் புதுப்பிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கிறோம், சுகத்துக்கு ஜெபிக்கிறோம், சமானத்துக்கு ஜெபிக்கிறோம், பிள்ளைகள் படிப்பு காரியம் ஜெபிக்கிறோம், திருமண காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். இதெல்லாம் நல்லது. ஆனால் அதுக்கு முன்னால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஆவி ஆத்துமா எப்படி இருக்கிறது, இதை அறிஞ்சு நீங்கள் கேளுங்க அப்பாட்ட. உங்கள் பழைய மனிதனை கலைத்து போட்டுட்டு நீங்கள் புதிய மனிதனை தரித்துட்டு அப்பாட்ட கேளுங்க. நீங்கள் உலகப்புறமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஜெபிக்கிறீங்க, அது தப்பு. உலகத்தின் ஆவியை உள்ளே வச்சுக்கிட்டு ஜெபிக்கிறீங்க, அது தப்பு. தேவ ஆவியை மட்டும் உள்ளே வைத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நீங்கள் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளலாம்.